Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரெலு அதான் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ரெலு வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட ஒரு டைப் தான் வந்து ரெலு. ஸோ ரெலுவோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அது இல்லாம எப்பயுமே யூஸ் பண்ற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனா இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை நம்ம சொல்லலாம். இதுலயே ஆமா நம்ம காமனாவே நமக்கு தெரியும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் லீனியாரிட்டி வந்து ஆட் பண்றதுதான் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட ஃபார்ம்ல வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா மேக்ஸிமம் ஆஃப் 0, எக்ஸ்ன்றது நம்மளோட நியூரானோட வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ்னா எக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் நம்மளோட நியூரான்ஸ்ல இருந்து வந்ததுன்னா அதை வந்து 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதுல வந்து மேக்சிமமா எந்த வேல்யூ இருக்கோ அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிடும். மோஸ்டா வந்து இந்த ரெலுலே 3 டைப்ஸ் இருக்கு. லீக்கி ரெலு, பி ரெலு, எலு அப்படின்னு. இதுல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சில வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. வேனிஷிங் கிரேடியன்ட்னா என்னன்னு நான் வந்து ஃபியூச்சர்ல சொல்றேன். ஸோ ஒரு சில டைம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் நம்ம வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டையிங் ரெலு ப்ராப்ளம் தான் என்னன்னா நம்ம வந்து ஃபார்முலால பார்த்தோம் 0, அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் ஒரு வேளை நமக்கு வந்து வேல்யூ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து 0, 0ன்னு வந்ததுன்னா அப்போ நியூரான்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகாது. அந்த அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஒரு சில டைம் அக்கர் ஆகும். இது வந்து எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா வந்து ஒழுங்கா ப்ராப்பரா இல்லாம, ஸோ அந்த மாதிரி ரேர் கேஸா தான் இந்த மாதிரி நடக்கும். இதுல வந்து நீங்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா இது ஒண்ணு சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கு ரெலு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இல்ல, ஃபார்முலா மட்டும்தான் டிஃபர் ஆகும். நான் லினியாரிட்டி ஆட் பண்றோம். சேம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மாதிரியே தான். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.